அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா ஆந்திரால இருக்க பங்காரப்பாளையத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா மொத்தமா வந்து 112 மண்டி இருக்கு. எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து பங்கனப்பள்ளி தான் வருது. பங்கனப்பள்ளி, பெங்களூரா. அடுத்தது நீலம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாங்காய் எப்படி வந்து 500 கிராம் அந்த மாதிரி கூட மாங்காய் வருது. அப்படியே என்னென்ன மாங்காய் வந்திருக்குன்னு சொல்லிட்டு தெளிவா காட்டுறேன் பாருங்க. பாருங்க, இங்க இருந்து அப்படியே காட்டுறேன் பாருங்க என்னென்ன மாங்காய் வந்திருக்கு அப்படின்றது. இப்படி பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஃபுல்லா வந்து இந்த மார்க்கெட் வர மாங்காய் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃப்ரூட் மாங்காய் தான் வருது. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எல்லாம் எப்படி எல்லாம் வேஸ்டா எடுத்து கொட்டி வச்சிருக்காங்க அப்படின்றது. இங்க பாருங்க, ஃபுல்லா வந்து பேக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. நீளம் நீளம் மாங்காய் அதெல்லாமே. இதெல்லாம் பாருங்க, எப்படியும் ஒரு மாங்காய் வந்து 400 இருந்து 500 கிராம் வரும். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நம்பர் 1 A1 குவாலிட்டி. எல்லாமே பாத்தீங்கன்னா வெளியே வந்து ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிரா அந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி தான் இதெல்லாம். இந்த மாங்காய் பாருங்க, ஒரு ஒரு மாங்காய் 600 கிராம் வரும். மொத்தமா பாத்தீங்கன்னா இதுல வந்து 112 மண்டி மேலதான் இருக்கு. நம்ம பாத்தீங்கன்னா இந்த மார்க்கெட்ல இருந்து ஃபுல்லா வந்து வெளியே தான் போகுது மாங்காய் எல்லாமே. பாத்தீங்கன்னா எப்படியும் வேஸ்டேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கொட்டி கொட்டி வச்சிருக்காங்க. இது இன்னைக்கான வேஸ்ட் தான் இதெல்லாமே. பாருங்க, ஒவ்வொரு மண்டிலையும் அப்படியே வந்து வண்டி ஈச்சர், பிக்கப் அந்த மாதிரி எல்லாம் ஃபுல்லா வந்து பேக் பண்ணிட்டு இருக்காங்க. டிராக்டர், ஈச்சர் அந்த மாதிரி வந்து வண்டி வந்துட்டே இருக்கு, லோடிங் பண்ணிட்டே இருக்காங்க. பாருங்க, இந்த மாங்காய் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து ஃப்ரூட் பேக்கிங் கவர் தான் போட்டிருக்குது. பாருங்க எப்படி வந்து வேஸ்டேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி கொட்டி வச்சிருக்காங்க பாருங்க. இதெல்லாமே வந்து நல்ல மாங்காய் எல்லாம் வந்து அந்த மாங்காய்க்கு வந்து கவர் கட்டின மாங்காய் எல்லாம் எடுத்துட்டு மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து டேமேஜ் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுறாங்க. இங்க இருந்து போற மாங்காய் எல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் குவாலிட்டி தான் எடுக்கிறாங்க. லோக்கல்ல விற்கிறவங்க பாத்தீங்கன்னா செகண்ட் குவாலிட்டியோட எடுத்துக்கிறாங்க. இது பாத்தீங்கன்னா பெங்களூரா. பாருங்க, இந்த இடத்துல எல்லாம் பங்கன் பை போட்டு வச்சிருக்காங்க பாருங்க. இப்பதான் வந்து மாங்காய் இறங்கிட்டு இருக்கு. ஒரு 8 மணி 9 மணிக்கு ஆக்ஷன் நடக்கும். பாருங்க, இது நீளம், இது பெங்களூரா. பின்னாடி இருக்கிறது கல் நீளம். டாட்லாம் போட்டு வச்சிருக்காங்க பாருங்க. எப்படி எல்லாம் கீழே கொட்டி வச்சிருக்காங்க பாருங்க. 2 மண்டிக்கு ஒரு இடத்துல வந்து அப்படியே ஃபுல்லா கொட்டி வச்சிருக்காங்க. பாருங்க, ஃபுல்லா வந்து எக்ஸ்போர்ட்டுக்காக பேக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. எல்லாமே ஒரு 10 கேஜி பாக்ஸ் நினைக்கிறேன். இதெல்லாம் ஃபுல்லா வந்து வெளியே போகுது மாங்காய். அடுத்தது இது பாத்தீங்கன்னா ஊருக்கு போகுது போல இருக்குது. அப்படியே வந்து மூட்டையில ரொப்பி வச்சிருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 6 மணி 7 மணிக்கு மேல ஃபுல் ஆக்ஷன் இருக்கும் இந்த மாங்காய் எல்லாமே. பாருங்க, இதுல வந்திருக்கிறது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நம்பர் 1 கலர் தான். இங்க ஆந்திரால பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து ஒரு 80% வந்து ஃப்ரூட் கவர் கட்டின மாங்காய் தான் வருது. ஒரு 20% மட்டும்தான் எல்லாம் மிக்சிங் வருது. பாருங்க, அன்லோடிங் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மார்க்கெட் பாத்தீங்கன்னா பயங்கரமான பெருசு நண்பர்களே. பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு மண்டிக்கும் இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய லாரிங்கெல்லாம் ஏத்துறாங்க, லோட் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா A1 குவாலிட்டி நம்பர் 1 மாங்காய் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ஃபுல்லா வந்து கவர் மாங்காய் தான் இதெல்லாம் இருக்குது, பேக்கிங் பண்ணிக்கிறது. எங்கெல்லாம் வெளியே தான் போகுது எல்லாமே இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா இங்க விசாரிச்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி எல்லாம் போன வருஷம் எல்லாம் கொட்டி வச்சதே இல்லை, இந்த வருஷம் தான் கொட்டி வச்சிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா இந்த வருஷம் வேலை இல்லை, அதனாலதான் இந்த மாதிரி கொட்டி வச்சிருக்காங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி போன வருஷம் இந்த காய் இருந்திருந்தா கண்டிப்பா வந்து 8 ரூபாயில இருந்து 10 ரூபாய் இந்த காய் செகண்ட்ஸ் இந்த ரேட்டு போயிருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க மக்கள்.
இங்க வந்து ஆக்ஷன் வந்து ஒரு 8 மணிக்கு மேல நடக்கும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா காய் வந்து ரொம்ப வரும். எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து டிராக்டர் தான் வந்து இறங்குது. காய் வந்து இறங்கினே இருக்கு. அவங்களும் லோடிங் போயிட்டே இருக்காங்க, வெளியே ஏத்தினே இருக்காங்க. காய் வந்து போயிட்டே தான் இருக்கு. இதெல்லாம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஃபுல்லா வந்து பங்கனப்பள்ளி தான் ஏத்திருக்கிறாங்க இந்த மண்டியில. பாருங்க, அதுலயும் ஏதாச்சும் நல்லா ஒன்று ரெண்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இதுலயும் பாவம் பெருக்கிட்டு போறாங்க. பாருங்க, இது வண்டியெல்லாம் ஃபுல்லா வந்து பங்கனப்பள்ளி தான் கம்ப்ளீட்டா வந்து இறங்கிருக்கிற வண்டி எல்லாமே. மேல பாருங்க, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நம்பர் 1 இருக்கு. கலர் எல்லாம் ஃபுல் கலரு. எல்லாமே பாருங்க ஃபுல்லா வந்து பேக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி தனித்தனியாக வந்து பிரிச்சு இதெல்லாம் பாத்தீங்கன்னா தூக்கி சாட்ட தான் போறாங்க. இது மட்டும் தான் எடுக்கிறாங்க காய். இந்த மாதிரி தான் எல்லாம் லோடிங் பண்ணிட்டு இருக்காங்க மாங்காய்லாம். அவ்வளோதான் நம்பர்களே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஆக்ஷனு, அப்புறம் வந்து என்னென்ன ரேட்டு போயிருக்கு, அப்புறமா என்னென்ன வெரைட்டிஸ் மாங்காய் வந்துருக்குன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு பார்த்துட்டு கிளம்பிட்டோம். வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா சொல்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றுமே இல்லை. என்ன காரணம் அப்படின்னா இங்கேயும் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி நம்பர் 1 குவாலிட்டி எல்லாம் காலி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வரது எல்லாமே ஓரளவுக்கு மச்சம், அப்புறம் வந்து கருஞ்சாரல், புள்ளி மாங்காய் எல்லாம் அப்படி தான் வருது. ஆனால் பார்த்தீங்கன்னா மாங்காய் வந்து இருக்குது, வெளியே போயிட்டே இருக்கு. பார்த்தீங்கன்னா எப்படியும் வந்து ஒரு நான் அப்போ இருந்து 10 நிமிஷத்துலேருந்து இங்கே நின்றுக்கிறேன். அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 வண்டி போயிடுச்சு. பிக்கப்பு, டிராக்டருங்க, டீச்சருங்க எல்லாம். இங்கே மட்டும் இல்லை நண்பர்களே, அப்படியே போயிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க. அந்த மெயின் ரோடு இருக்கு இல்லைங்களா, அந்த மெயின் ரோடு வந்து 1/2 கிலோமீட்டருக்கு அப்படியே வண்டி வந்து லைனாக நிற்கிது. அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஷிஃப்ட்டை அங்கங்கே அப்படியே வந்து இறக்கி ஷிஃப்ட் பண்ணிட்டுருக்காங்க. பாருங்கள், இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. இப்போ வெளியே போயிட்டுருக்கோம். நைட் ஆயிடுச்சு. நான் வந்தது வந்து கரெக்டாக வந்து ஒரு 12-1 மணிக்கு அப்படி வந்தேன். பாரு நண்பர்களே, இதுதான் மார்க்கெட் யார்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இது வந்து கவர்மெண்ட்டுடைய குணம்னா டெண்டர் எடுத்து அவங்க நடத்துகிறாங்க, மண்டி மாதிரி நடத்துகிறாங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து மாங்காய் தவிர எதுவுமே இல்லை. இது மட்டும் இல்லை, அப்படியே காட்டுறேன் பாருங்க. அப்படி எப்படியெல்லாம் வந்து அன்லோடிங் பண்ணுறாங்க, எவ்வளோ பாக்ஸ் எல்லாம் இன்னும் வந்திருக்கு அப்படின்றது பாருங்க. இங்கே ஒரு வண்டி நிற்கிது பாருங்க, இந்த ஒரு வண்டி போயிட்டு இருக்கு. பாருங்க, அங்கெல்லாம் பாருங்க ஃபுல் லோடிங் தான். வண்டி எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து நல்ல மாங்காய்லாம் பார்த்தீங்கன்னா லோடு ஆகிட்டு வெளியே போகிறதுக்காக ரெடியாக நின்றுருக்கு. 1/2 கிலோமீட்டர் இப்படியே வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வண்டி அப்படியே இருக்கு, லைனாக இருக்கு.
அடுத்தது பாருங்க டிராக்டர் வந்துட்டு இருக்கு. பாருங்க இங்க ஒரு 2 வண்டி நிக்குது, ஒரு டிராக்டர், ஒரு பராதோஸ்து. அடுத்தது இங்க ஒரு ரீச்சரு. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.